அந்த வீல் சேரை இப்பொழுது வழங்க மதிப்புக்குரிய நமது வேந்தர் அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஓம்கார் இந்த மகன் சில இடங்களுக்கு நகர்ந்து செல்வதற்காக இவர்களுக்கு அந்த நாற்காலி சேர் முற்றிலும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஊழியத்தின் மூலமாக இயேசு அழைக்காடும் ஊழியத்தின் மூலமாகவே இவருடைய தாயார் வானகத்தில் உள்ள ஷீஷா இயேசு அழைக்கிறார் பணித்தளங்களுக்கு வந்து சேவை செய்து கொண்டு இருப்பதனால் இவர்கள் தன்னார்வமாக வந்து சேவை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மைக்கு வழங்கப்படுகிறது. நான் இங்க 2 வருஷமா வந்துருக்கேன் சார். என் பையனை கூட்டிட்டு இங்க தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க என் பையனுக்கு. ஆனா என்னால இப்ப கூட்டிட்டு வர முடியல. வீல் சேர் கேட்டிருந்தேன் என் பையனுக்கு, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு, அதனால வந்தேன் சார். வீல் சேர் கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். 2 வருஷமா இங்க கூப்பிட்டு வரீங்களா? இங்க சீஷா மூலம் இதே மாநகரம் கேம்பஸ்ல நம்ம இது போன்ற பிள்ளைகளுக்கு ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி இலவசமாக நாம் செய்து வருகிறோம். இதை போல பல இடங்களில் செய்து வருகிறோம். காருண்யா நகர்லையும் சீஷா மூலமாக செய்து வருகிறோம். அவங்களுக்கு சில சமயம் வீட்டுக்கே போய் நம்ம இலவசமாக நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து தெரப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் பராமரிக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த வாகனம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவர். மகன் பேர் என்ன? ஓம்கார். 7500 மதிப்புள்ள இந்த வீல் சேரை அவர்களுக்கு முற்றிலும் அன்பாக வழங்கிய வேந்தர் அவர்களுக்கு டாக்டர் பால் தினம் குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தூய்மை பணியாளர் தமிழன் பாண்டுரங்கன் அவர்களுக்கு இவர் சலவை தொழிலாளியாக பணி செய்து வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து இவர்கள் பிழைப்பதற்காக சென்னை வந்துள்ளார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வாடகைக்கு அந்த பெட்டியை வாங்கி அயன் பண்ணி இவர்கள் சலவை தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இப்பொழுது கேஸ் இணைப்பை பொருத்திய நவீன இஸ்திரி பெட்டி இவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மதிப்பு 7500 ரூபாய்க்கு மேற்கொண்டு இருக்கும். இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு டாக்டர் பால் தினன் அவர்கள் கருத்தினால் வழங்கப்படுகிறது. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? பிரயோஜனமாக இருக்குது சார். சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சார் காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுனாக்கா வீட்டில் சண்டை போட்டு அப்பா அனுப்பி விட்டுட்டாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இட்டுன்னு வந்து அவங்க ஒரு இடம் கீழே அவங்க வீட்டு பக்கத்துலேயே எனக்கு ஒரு பெஞ்சு மாதிரி போட்டு கொடுத்து இஸ்திரி பெட்டி வந்து வாடகை எடுத்து கொடுத்துருக்குறாங்க சார். எனக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா வாடகை தரணும். அவங்க கொடுத்து அதை கொடுத்து நான் சம்பாதிக்கணும். அப்படி பார்த்தா ஒரு 300 ரூபா 200 தான் எனக்கு சம்பாதம் வரும். அதில் இஸ்திரி பெட்டிக்கு வாடகை கொடுக்கணும். அதில் ஒரு சில பேருக்கு காசு இப்போ இருக்குதுன்னு அப்புறமா தரணும்னுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து வந்து வாங்கி இருக்கிறேன் சார். எனக்கு இப்போ கொடுத்துருக்குது ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு இன்னொன்று எல்லாருடைய ஆதரவு தான் அவங்க கொடுக்குறோம். சரிங்க. ஆண்டவர் இயேசுவின் மேலே உள்ள அன்பு, நீங்கள் நல்லா வாழணும்னு அவருக்கு உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை நிமித்தம் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நானும் வாழ்ந்து 100 துணியாக ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி செழிக்கும்படி உங்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். ஆசீர்வதிய சுவாமி. நன்றி சார். அடுத்ததாக சோபனா, இவர்களும் சலவை தொழிலாளி. இவர்களுக்கும் போதிய வருமானம் இல்லாததால் இவர்களுக்கு ஷீஷா மூலமாக இந்த அதிநவீன கேஸ் இணைப்பு கூடிய அந்த இஸ்திரி பெட்டியை 7500க்கும் மதிப்பு மிக்க இந்த இஸ்திரி பெட்டியை முற்றிலும் அன்பளிப்பாக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்குகிறார்கள். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக வழங்கப்படும் இந்த உதவிக்கு நீங்கள் அத்தனை பேருமே சாட்சி. எங்க இருக்கீங்கம்மா? உங்க பேர் என்ன? என் பேர் சோபனா. மதுரவாளி ஏரிக்கரையிலேருந்து வரேன். நான் ஏற்கனவே இங்கே சீசாவில் டைலரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். அதில் அவ்வளோ வருமானம் வரமாட்டேங்குது. பண்டிகை டைமில் மட்டும்தான் இருக்குது. இது எங்களுடைய பூர்வீக வேலை. எங்கள் வீட்டில் சேத்பட்டில் வேலை செய்கிறாங்க ஐனிங் வேலை. இவ்வளோ வருஷமாக நான் கேட்டிருந்தேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஐனிங் ஒர்க் கொடுத்தா நாங்கள் எங்கள் வேலையை ஐனிங் வேலை தான் அதை நாங்கள் பண்ணுறோன்னு கேட்டிருந்தேன். இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறது பால்ஜன வேலையாக. அடுத்ததாக ஆகாஷ், இவர் பிறந்ததிலிருந்து பாதம் வானத்தை நோக்கி காத்திருக்கும். ஷீஷாவின் மூலமாக இவர்களுக்கு வீடு தேடி சென்று அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப நடக்கிற அளவு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு கால் இல்லை என்று இவர் இனிமேல் ஒரு காலும் கவலைப்படக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு செயற்கை காலை இன்னும் நல்லாக நடப்பதற்காக இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து வழங்கப்படுகிறது. இதை வழங்குவதற்காக டாக்டர் பால்டன் அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது அத்தனையும் உங்களது காணிக்கையின் மூலமாக என்று மீண்டும் மீண்டும் உறுதிபட கூறிக்கொண்டிருக்கிறோம். உன் பேர் என்னப்பா? ஆகாஷ். சீஷால ட்ரீட்மெண்ட்
ஆமாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷீஷாலேருந்து வந்து இந்தமாரி சொன்னாங்க கால் சரி பண்ண சொல்லி. நானும் கேட்டேன் ஷூ தைக்கணும்னு, அதனால ஹெல்ப் பண்ணாங்க ஷீஷாலேருந்து. ஆமாம், ட்ரீட்மெண்ட் தான். நீ நல்லா நடக்கணும், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நீ வரணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இதே மேடையில் நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறும்போது உன்னை மீண்டும் சந்திப்பேன். கர்த்தர் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உன் மேலே அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு நிமித்தம் தான் இதை நம்ம செய்யணும். அதனால் நீ அவருடைய அன்பினால் நிரம்பி அவர் உன்னை நேசிக்கிறார்னு எப்பொழுதும் நினைத்து அவரை வேண்டிக்கொள். உனக்கு பாக்கியத்தை தருவார். God bless you. நன்றி சார். இதன் மதிப்பு 8000க்கு மேல் உள்ளதாக இவர்களுக்கு இவர் நன்றாக நடந்து இன்னும் அநேக நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்பினதற்கு நன்றி சார். அடுத்தபடியாக நகோமி, இவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள். இவர்கள் இப்பொழுது உணவு பிசினஸ் செய்வதற்காக இவர்களுக்கு ஒரு தள்ளு வண்டியை இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து வழங்கியிருக்காங்க. நன்றி சார். இவர்கள் இந்த கோடை காலத்திலே சில உணவுகளையும் தயாரித்து ஒரே இடத்தில் இல்லாமல் பல இடங்களுக்கு தள்ளி சென்று வியாபாரம் எடுத்த முயற்சிக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். என் பேர் நகோமி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பெரிய சாட்சி எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மா வந்து அண்ணா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வண்டி வேணும்னு. ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சேன். நான் ஆல்ரெடி நான் பண்ண பிஸ்னஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் அன்றைக்கி யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கே சீஷாவில் ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாம் அனுப்புனாங்க, எதுவும் கிடைக்கல. சரி பரவாயில்ல, நம்மளாவே தனியாக வாங்கிடலான்னு நான் மனசில் தான் நினச்சேன். உடனே நீலி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் அண்ணா கிட்ட பேசிட்டு உனக்காக தரதுக்கு சம்மதிச்சிட்டாங்க, உனக்கு கொடுத்துருவாங்க. ஒரே வாரத்தில் இது எல்லாமே நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் நினச்சி பார்க்கவே முடியல. மகள் மறக்கப்படவில்லை என்பதை நீர் நிரூபித்த தயவுக்காக நன்றி சுவாமி. இந்த பிசினஸை ஆசீர்வதி. இதை 100 மடங்கு உமது மகள் பலனாக அனுபவிக்கட்டும். அப்பா, அவர்கள் குடும்பத்தை கட்டும் நேசிப்பார், அற்புதமாக கட்டும். உமக்கு சாட்சியாக ஒரு ஊழியக்காரியாகவும் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஒரு ஊழியக்காரியாகவும் நீர் வைத்து ஆசீர்வாதத்தை செழிக்க வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அந்த பொறுப்பில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். ஆமென். God bless you. நன்றி சார். இதன் மதிப்பு 15000க்கு மேற்பட்டதாக இருக்கிறது. இதை கொண்டு இவர்கள் ஜீவனம் பண்ணி வாழ்ந்து ஆசீர்வாதிக்க வேண்டிய ஐயா அவர்கள் வாழ்ந்தீர்கள். அடுத்தது கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம், அது தடைபடாமல் கிடைக்க செய்வதுதான் இயேசு அழைக்கிறாரின் குணம் என்று இப்பொழுது திருநங்கையாக இருந்து அவருடைய மகளுடைய கல்வி செலவை முற்றிலுமாக ஏற்றிருக்கும் இயேசு அழைக்கிறாருடைய இந்த சேவைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அர்ச்சனா இவருடைய குழந்தைகளுக்கு கல்வி செலவை இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். எங்க வரலையா? சரி. இது கல்வி கற்பதற்கு ஸ்காலர்ஷிப் 35,000 rupees, 35,000 ரூபாய் இப்பொழுது வழங்குவதில் பேரானந்தம் அடைகிறேன். God bless you. It's a great joy to care for your child. 35,000 ரூபாய் முழு வருட கல்வி கட்டணத்தை வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக தங்கம் குளோரியா அவர்கள், இவர்கள் மருத்துவம் இதில் வந்து படிச்சிருக்காங்க, பார்மசிஸ்ட் படிப்பதற்காக கல்வி கட்டணத்தை முற்றிலுமாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து வழங்கி இருக்கிறார்கள். இது அத்தனையும் பக்காவாக உங்களுக்கு சார்ந்து இருக்கிறது. அடுத்ததாக சுஹாசினி, இவர்களுடைய குழந்தையும் கல்வி கற்பதற்காக முற்றிலும் கல்வியை இவ்வருடத்திற்கான கல்வி கட்டணத்தை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பாக டாக்டர் பால்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார். இந்த நாளிலே அநேக ஏழைகளுடைய கண்ணீரை இயேசு உழைக்கிறார். சீஷா தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வழங்கிய சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்